எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நான் பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லென்த்து பார்த்திங்கன்னா 60, 20க்கு 60, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பில்டப் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க நம்ம பக்கம் வந்துருக்கிறோம். நான் மறுபடியும் ஷோ பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தட்சம் மட் ரோடு தாங்க. ஸோ 20 ஃபீட் ரோடு தான், 24 ஃபீட் ரோடு. ஆனால் 20 ஃபீட் ரோடு மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு பாருங்க. ஏன்னா எல்லாமே படிக்கட்டு வந்து ஸ்லோப்பு வந்து ரோட்டில் இறக்கி விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபீட்டு கம்மியாக தெரியுது. இந்த ப்ராப்பர்ட்டியும் ரோட்லேருந்து ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட்டு ஆர் 2 ஃபீட் சம்திங் ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அதனால் அவங்க உரம் மாதிரி இறக்கிருக்காங்க ட்ரைனேஜுக்கு, பார்த்தா தெரியும். அதுதாங்க அது. காருக்கு உண்டான ஸ்லோப் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்லாண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக கார் இதெல்லாம் நீங்கள் ஏற்ற முடியும். அதில் எந்த டிஃபிகல்ட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 சீட்டர் இருக்க காரை நீங்கள் சாலடாக ட்ராப் அதை பார்க் பண்ணலாம். ஒரு 7 சீட்டரில் பார்த்திங்கன்னா ட்ரைபர் எட்டிகா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க. அந்தளவுக்கு லென்த் இருக்குது. அதே போல் கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், 3 சைட்லையுமே அவங்க டைல்ஸ் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. மெயின் டோர் அருகால்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேங்க வுட்டில் கொடுத்துருக்காங்க. இது மெயின் அருகாலோட டிசைன். அதுலேயே உங்களுக்கு விண்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கோ இல்லை நல்லா இதுக்கு காற்றோட்டத்துக்கு நல்லாயிருக்குங்க. ஆல்ரெடி சவுத் ஃபேஸிங்கும் போது காற்று நல்லா உள்ளே வருங்க. ஸோ ஏர் வென்டிலேஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ பவர் லாட்டெல்லாம் வெளிச்சம் நல்லா இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்ல. மேலே வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு உண்டான கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாவே தெரியும் பாருங்கள். இதில் நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு உண்டான ஏரியா இது. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க, மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமுக்கெலாம் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 1 சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்டர் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ, ட்ரிபிள் விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, மேக்ஸிமம் டபுள் விண்டோ தான் கொடுப்பாங்க. இவங்க ட்ரிபிள் விண்டோ கொடுக்கறதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் நிறைய இருக்கும், பிரச்சனை இருக்காங்க. ஏன்னா கார் பார்க்கிங்கில் தான் உங்களுக்கு வெளிச்சமும் கிடைக்கும், ஏரும் கிடைக்கும். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர், ஷவர் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டரோட பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது லெஃப்ட்டில் தெரியுது செகண்ட் பெட்ரூமுங்க. இது செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமில் நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணல, இருந்தாலும் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். ஸோ வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா வெளிச்சமாக இருக்குது. இதுக்கு ரோடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான். ஆனால் இப்போ தார் ரோடுக்கு உண்டான சாங்ஷன் ஆகிருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து தார் ரோடுக்கு போட்டுருவாங்க மேக்ஸிமம் சீக்கிரத்தில். டைனிங் ஹாலுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு எதிரிலே ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6
6 சீட்டர் டேபிள் யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல, அந்தளவுக்கு லென்த் இருக்குதுங்க. கிச்சனில் ஸ்லாப்ஸ் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்வான்ட் திங்ஸ் நம்ம மேலே டம்ப் பண்ணால் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சன் பாருங்கள். எனக்கு கிச்சன் கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக வேணுன்றப்போ இது ஆப்டாக இருக்குங்க. நல்லா அகலமாகவே இருக்குது. தாராளமாக நீங்கள் திங்ஸ் இங்கே வச்சுக்கலாங்க. கோஜரம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ணி கோஜரம் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம ஆன் அடிக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியே அவங்களே ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே ஃபோட்டோஸை நீங்கள் அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் ஸ்பேஸ் விட்டு மேலே க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. பேக்கில் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஹேண்ட் வாஷர் இருக்காங்க. ரெண்டாவது காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க. உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியாவில் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணுங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணால் அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.